அதாவது ஆஞ்சநேயருடைய கெட்டப்பில் இருக்காருங்க. முகம் மட்டும் பாருங்களேன், தும்பிக்கை கொடுத்துருக்காங்கங்க. பாருங்களேன், அட்டகாசமாக இருக்குங்க இந்த விநாயகர். ஓவரால் பார்த்துலே பிடிச்சது இந்த விநாயகர் தாங்க. பாருங்கள், பக்கத்தில் கருடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடா அடா அடா, வேற லெவலுங்க இந்த விநாயகர் மாடல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஈவன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, விநாயகர் சிலை குடோன் தான் வந்திருக்கோம். இந்த குடோன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆற்காட்டில் தாங்க இருக்குது. அதாவது ஆரணி ரோடு தோப்புக்கான மேட்டு தேர்வில் தாங்க இருக்குது. ஸ்ரீ செல்வ விநாயகர் விநாயகர் சிலை குடோனுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 அடியிலேருந்து 13 அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை இருக்குங்க. உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. லைவ் லொக்கேஷன் பின் பண்ணியிருக்கு. இப்போ என்னென்ன மாடலில் விநாயகர் இருக்காங்க பார்க்கலாம், கலரிங் ஒர்க்லாம் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோவில் போகலாம். ஆரணி ரோடு மேட்டு தெருங்க, ரேஷன் கடைக்கு பக்கத்தில் இருக்குது. இங்கே தொடக்கத்திலே பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குங்க விநாயகர் பார்க்கறதுக்கு. பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து இந்த பூ தான், ரோசா பூன்னு நினைக்கிறேன். நந்தி மேலே அமர்ந்து இருக்கார் விநாயகர். வேட்டிக்கெலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. வாவ், பாருங்களேன், செம்ம அட்டகாசமாக இருக்குங்க இந்த விநாயகர். அதாவது ஆஞ்சநேயர் மேலே அமர்ந்து இருக்காருங்க விநாயகர். ஆஞ்சநேயருக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள் கலர் கொடுத்துருக்காங்க. க்ரீன் கலரில் நாமெல்லாம் பாருங்களா ஒரு பஞ்சாக கொடுத்துருக்காங்க கலர். வேட்டிக்கெலாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஸ்கின்னுக்கு கண் டீட்டெயிலிங்லாம் பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க. காதில் நல்லா ஒரு சன் கலர்லாம் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. துண்டுக்கெலாம் ஓவரால் சூப்பராக இருக்குங்க விநாயகர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விநாயகர் பாருங்களேன், பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது ஆஞ்சநேயருடைய கெட்டப்பில் இருக்காருங்க. முகம் மட்டும் பாருங்களேன், தும்பிக்கை கொடுத்துருக்காங்கங்க விநாயகர் மாதிரி. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள் கலர்லாம் கொடுத்துருக்காங்க. தண்டாயுதம் வச்சுட்டுருக்காரு பாருங்கள் கையில். நல்லா ஒரு கட்டு மஸ்தாக இருக்கார், பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. நாமெல்லாம் போட்டு இது வந்து சின்ன விநாயகருங்க. பாருங்கள், இதுவும் சூப்பராக இருக்குது. மயில் அது பாருங்கள், விநாயகர் நண்பர் எலி செம்மையாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த விநாயகர்லாம் சூப்பராக இருக்குங்க. 4 கையோடு இருக்கார். ஒரு சிம்மாசனத்துக்கு மேலே தான் அமர்ந்திருக்காரு. பக்கத்தில் பாருங்கள் வாத்துங்க, சூப்பர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. கலர் ஒரு கிரே கலரில் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது, நல்லா ஷைனிங்காக இருக்குது. இந்த விநாயகர்லாம் பாருங்கள், ஸ்டார்டிங் பார்த்துருப்போம், அதே மாதிரி தான். வாகனம் மட்டும் வேறுங்க, கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. இது ஒரு வாகனம், சிம்மாசனம் மேலே அமர்ந்திருக்காரு. இங்கே யானை மேலே அமர்ந்திருக்காரு. இந்த விநாயகர் பாருங்கள், அதாவது காளை மாடு மேலே அமர்ந்திருக்காருங்க, சூப்பராக இருக்குது. ஒரு பக்கம் வாத்தா, இது அன்னப்பறவைன்னு தெரியல. ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலர். இந்த பக்கம் பாருங்கள், சிங்கம் ஆக்ரோஷமாக வாயை திறந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கும் ஸ்கின் டோன்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லா ஒரு டீட்டெயிலாக இருக்குது பாருங்கள் கண்ணெல்லாம். இது 3 வாகனம் மேலே அமர்ந்திருக்கார் விநாயகர். கிரே கலர் கொடுத்துருக்காங்க விநாயகருக்கு, சூப்பர். வாத்து சூப்பராக இருக்குங்க, கலர்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்கின்னுக்கெலாம் கண் டீட்டெயிலிங்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த சின்ன விநாயகர்லேயே பாருங்கள் எந்த அளவுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த நெட்டியில் பட்டை சூளம்லாம் செம்மையாக இருக்குங்க பார்க்கறதுக்கே. வாவ், செம்மையாக இருக்குங்க விநாயகர் மாடலே பாருங்களேன். 2 சிங்கங்க பாருங்கள், இங்கே ஒன்று அங்கே ஒன்று, செம்மையாக இருக்குது. பின்னாடி பாருங்கள் அந்த பேக் ட்ராப்பே பூ டிசைன் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. விநாயகர் நண்பர் எலி, இங்கே பாருங்கள் நிலா, செம்மையாக இருக்குங்க. கலர்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்கின்னுக்கு நல்லா டீட்டெயிலிங்காக இருக்குது. ஸோ அதே மாதிரி தாங்க சிங்கம் பக்கத்தில் அமர்ந்திருக்க மாதிரி இருக்குது இந்த மாடலு. கையில் வால் வச்சுட்டு இருக்காருங்க. வாவ், பாருங்களேன், ட்ராகனுங்க. ஒரு பக்கம் ட்ராகன் மேலே தான் அமர்ந்திருக்காரு. ட்ராகன் நல்லா ஒரு பஞ்சாக கொடுத்துருக்காங்க கலரு, பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது. பாருங்கள், வேட்டிக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. ஸ்கின்னுக்கு இங்கே பாருங்கள் தேங்காய் வச்சுட்டு இருக்காரு பாருங்கள். தலைப்பழம் செம்மையாக கொடுத்துருக்காங்க கலர். இது மாடல் பார்த்தோம் ஸ்டார்டிங்கில், இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. இந்த மாடல் ஸ்டார்டிங் பார்த்துருப்போம். ஒரு வாகனத்து மேலே இருக்கார். இதெல்லாம் பாருங்கள். இது பாருங்கள் வாத்துங்க. வாத்து மேலே அமர்ந்துருக்காரு, செம்மையாக இருக்குது. கலர் கிரே கலர் கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலிங் பாருங்கள் செம்மையாக இருக்குது. கண்ணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பூ தும்பிக்கைக்கு மேலே இருக்கிறது, இந்த மணிக்கெலாம் பாருங்கள் கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க. வேட்டிக்கு ரோஸ் கலரு, தலை பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் பாருங்கள் ஒரு நின்ற கோலத்தில் தான் இருக்கார். அதாவது பின்னாடி பாருங்கள் மயிலை அணைச்சி பிடிச்ச மாதிரி இருக்கார். பேக் சைட்லேருந்து பாருங்கள் மயில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, அப்படியே அணைச்சி பிடிச்ச மாதிரி இருக்கார். செம்மையாக இருக்குது, கலர் சூப்பராக கொடுத்துருக்காங்க. வாவ், ஸ்டைலாக அமர்ந்துருக்காருங்க இந்த விநாயகர். அதாவது சிவனுடைய கெட்டப்பில் இருக்காருங்க. கையில் பாருங்கள், ஒரு கையில் வந்து பாம்பு, இன்னொரு கையில் பாருங்கள் சூலம், பக்கத்தில் பாருங்கள் நந்தி. இந்த
புளித்தோலுக்கெல்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க. உத்திராட்ச கொட்டை, கண் டீட்டெயிலிங்கு. இங்கே பாருங்கள், விநாயகர் நண்பர் எலி மேலே அமர்ந்திருக்காரு. இதுக்கெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க கலர். 4 கையோடு இருக்கார் இந்த விநாயகர். இது பாருங்கள், 3 இது மேலே அமர்ந்திருக்காருங்க. ஒரு பக்கம் பாருங்கள், மானு, சிங்கம், யானை. செம்மையாக இருக்குது. நல்லா ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க கலரு. கிரீடத்துக்குலாம் நல்ல ஒரு சூப்பராக இருக்குங்க. இந்த சின்ன மாடலில் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கருடன் பாம்பு சண்டை போடுற மாதிரி இருக்குது. கிரே கலர். ஓகே. ஸோ இந்த மாடல் வந்து நம்ம பின்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, சேம் அதே மாடல் தாங்க இது. இது நந்தி மேலே அமர்ந்திருக்கார் விநாயகர். செம்மையாக இருக்குது. பிங்க் கலரு. வேட்டிக்கு பாருங்கள், பச்சை கலரு. ஓவராலாக சூப்பராக இருக்குது. விநாயகர் நண்பர் எலி மேலே அமர்ந்திருக்காருங்க இந்த விநாயகர். பாருங்கள், செம்மையாக இருக்குது. க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. அந்த லைட்டிங்லாம் செம்மையாக இருக்குது. ஷேடோ சூப்பராக இருக்குது. கண் டீட்டெயிலிங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. வாவ், செம்மங்க. இது பாருங்கள், இந்த மாடல் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. தாமரை பூ மேலே அமர்ந்திருக்காரு. ஒரு பக்கம் பாருங்கள் சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்தில் பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் பாருங்கள் சிவன் அப்பாவோட முகங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த விநாயகர். சிவன் அப்பாக்கெல்லாம் பாருங்கள் செம்மையாக கொடுத்துருக்காங்க கலரு. நெற்றிக்கண்ணு, ஸ்கின்னுக்கெலாம் சூப்பராக இருக்குது. ஒரு பக்கம் மான் இருக்குங்க, புள்ளி மான். வேட்டிக்கெலாம் செம்மையாக இருக்குது. ஸ்கின்னுக்கு கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிரீடத்தில். கண் டீட்டெயிலிங்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஸோ ஒரு அமர்ந்த நிலையில் தாங்க இருக்கார் இந்த விநாயகர். பாருங்கள், க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு. ஸ்கின்னுக்கெல்லாம் செம்மையாக இருக்குது, பிங்க் கலர். நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்கார் விநாயகர். எல்லா விநாயகருமே சூப்பராக இருக்கிறாரு. தலைப்பாக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது. பேக்ட்ராப் பாருங்கள், ஒரு ரெயின்போ கலர் கொடுத்துருக்காங்க. எல்லா கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி செம்மையாக இருக்குது. லட்டு பாருங்கள் தும்பிக்கையில். இந்த விநாயகர் பாருங்கள், ஒரு தாமரை பூ மேலே அப்படியே ஸ்டைலாக படுத்துட்டு இருக்காருங்க. சிம்மாசனத்துக்கு மேலே படுத்துட்டு இருக்கிற மாதிரி. கிரே கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின்னுக்கு. வேட்டிக்கெலாம் பாருங்கள் ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குங்க விநாயகர். ஃபுல்லாக நல்லா ஒரு கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க மணிக்கெல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்து. இந்த விநாயகர் பாருங்கள், 2 பக்கம் புள்ளிமானுங்க. புள்ளிமான் மேலே அமர்ந்திருக்காரு. பஞ்சமுக விநாயகருங்க. 5 முகங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது. நல்லா ஒரு கோல்டன் கலரில் இருக்குங்க. அந்த கிரீடெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது பார்க்கறதுக்கு. வேட்டிக்கு துண்டுக்கெலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் பாருங்கள், மயில் மேலே தான் அமர்ந்திருக்காரு. அப்படியே அணைச்ச மாதிரி பிடிச்சிருக்காருங்க மயிலை. ஓவரால் சூப்பராக இருக்குது இந்த விநாயகர் கலரிங்லாம். இந்த விநாயகர் பாருங்கள், காளமாடு மேலே அமர்ந்திருக்காரு. பாருங்கள் தொடையில் யார் இருக்கான்னு, குபேரர். செம்மையாக இருக்குது. ஒரு பக்கம் விநாயகர் நம்பர் எலி இருக்காங்க. வேட்டிக்கெலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க. துண்டுக்கு, ஸ்கின்னுக்கு செம்மையாக இருக்குது. இது பாருங்கள், ஒரு பக்கம் வந்து குபேர அமர் வச்சுருக்கிறாரு. இதில் வந்து பாருங்கள் முருகர். சேம் அதே மாடல் விநாயகர் தான், கலர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் முருகர் மட்டும் சேஞ்சுங்க. முருகர் அமர்ந்திருக்காரு. இதுவும் சூப்பராக இருக்குங்க. பேக்ட்ராப் பாருங்கள், யானை அமர்ந்த ஒரு நிலையில் தான் இருக்கார். கால் மேலே காலை போட்டுட்டு செம்மையாக இருக்குது. கலர்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் காளமாடு, எலி சூப்பராக இருக்குது. கிரே கலர் கொடுத்துருக்காங்க. துண்டுக்கு வேட்டிக்கெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸ்கின்னுக்கு ஒரு கிரே கலர் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், அடாடா சூப்பராக இருக்குங்க. யானைங்க, குட்டி யானை. அந்த குட்டி யானைக்கு மேலே பாருங்கள் சிவனப்பா லிங்கம். ஒரு அணைச்ச மாதிரி பிடிச்சிட்டு இருக்காரு அவருடைய அப்பாவை. கிரே கலரு. வேட்டிக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது. ரோஸ் கலரு. டீட்டெயிலிங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. செம்மையாக இருக்குது. இது பாருங்கள் சிங்கம். இன்னொரு பக்கம் பாருங்கள் வேறு லெவலில் பேக்கில் ஒரு அக்னி இது மாதிரி எரியுதுங்க. பேக்கில் பாருங்கள் செம்மையாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு குட்டி சிங்கம் ஒன்று இருக்குது. அமர்ந்து இருக்குதே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்மாசனம் மாதிரி தாங்க அமர்ந்துருக்காரு. 2 சிங்கங்க பாருங்கள், லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று இருக்குது. சூப்பர். இந்த விநாயகர் தாமரை பூ மேலே அமர்ந்துருக்காரு. அடுக்கடுக்காக இருக்குது பாருங்கள் தாமரை பூ. ஒரு கிட்ஸு விநாயகர் மாதிரிங்க. ஒரு கிருஷ்ணருடைய கெட்டப்னு சொல்லலாம், அந்த மாதிரி விநாயகர் இது. செம்மையாக இருக்குது. கலர்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விநாயகர் நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்துருப்போம், மயில் மேலே இருக்குது. ஸோ இதேமாரி கலர் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக எதுக்கும். ஸோ இந்த விநாயகர் நம்ம பார்த்துருப்போம். அதாவது முருகர் அமர வச்சுருக்காரு பார்த்தீங்களா, அதே மாதிரி இதில் வந்து ஒரு அம்மனை அமர வச்சுருக்காரு மடி மேலே. அது மாதிரி செம்மையாக இருக்குது. காளமாடு, மானு. இந்த விநாயகரும் சூப்பராக இருக்குது. ஒரு அமர்ந்த நிலையில் தான் இருக்கார், ஒரு சிம்மாசனம் மேலே. இங்கே பாருங்கள் காளமாடு, இங்கே மேலே மயில் இருக்குது 2 பக்கம் பேக்ட்ராப்பில். கலர்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சிங்கம் இருக்குங்க பாருங்கள், சிங்கம் இருக்குது. இந்த விநாயகர் நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்துருப்போங்க, அங்கே நடுவில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாடல் தான். கலர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கும் சேம் அதே மாடல்.
இந்த ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா எல்லா விநாயகருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. வாங்க அடுத்த லைனில் போய் பார்க்கலாம். பக்கத்தில் என்னென்ன மாதிரி விநாயகர் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க பார்க்கலாம். கலரிங்லாம் வாங்க. 2வது ரோடில் இருக்க விநாயகர் பாருங்கள், செம்மையாக இருக்குது. இங்கேயும் காளமாடு, தாமரை பூ மேலே, பிங்க் கலர் செம்மையாக இருக்குது, நல்லா டீட்டெயிலிங்காக இருக்குது. சேம் அதே மாடல் தாங்க, கலர் மட்டும் இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்கின்னுக்கு, வேட்டிக்கு, மாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பர். பாருங்கள் குதிரை இருக்குது, குதிரை அணைச்ச மாதிரி பிடிச்சிருக்காரு, செம்மையாக இருக்குது. விநாயகர் நண்பர் எலி, வேட்டிக்கெலாம் சூப்பராக இருக்குது. பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஷைனிங்காக இருக்குது. காதுக்கெலாம் சன் கலரு. இது ஒரு சிம்மாசனத்துக்கு மேலே தாங்க அமர்ந்திருக்காரு இந்த விநாயகர். பாருங்கள் கலர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. புள்ளி மான் இருக்குது, யானை பாருங்கள். இங்கே ஓவரால் சூப்பராக இருக்குங்க. கண் டேக்கிங் பாருங்கள், நல்லா ஷைனிங்காக இருக்குது. இது நந்தி மேலே அமர்ந்துருக்காருங்க இந்த விநாயகர். பாருங்கள் கால் மேலே கால் போட்டு அமர்ந்துருக்காரு. 4 கையோட, ஒரு கையில் சூலம் இருக்குது, இன்னொரு கையில் ஒரு ஆயுதம் இதை வச்சுருக்காரு. 2 கையிலுமே ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். கிரீடத்தில் பாருங்கள் செம்மையாக இருக்குது, கலர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகரும் சூப்பராக இருக்குங்க, கிரே கலர். சிம்மாசனத்துக்கு மேலே அமர்ந்துருக்காரு. வேட்டிக்கு துண்டுக்கெலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. கிரீடத்துக்கெலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது நந்தி மேலே அமர்ந்திருக்காரு. ஒரு வாகனம் மேலே அமர்ந்திருக்காருங்க. எல்லாமே நல்லா இருக்குது, கலர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஒன்றுக்கும். இது புள்ளி மான், கிரே கலர் கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் பாருங்கள் ஸ்டைலாக அமர்ந்திருக்காருங்க. பக்கத்தில் பாருங்கள் விநாயகரோட நண்பர் அணைச்ச மாதிரி பிடிச்சிருக்காரு. எலி, மிகப்பெரிய எலிங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது. வேட்டிக்கெலாம் சூப்பராக இருக்குது. லிங்கம் பாருங்கள் தும்பிக்கையில், செம்மையாக இருக்குங்க டீட்டெயிலிங்கு. இது நம்ம பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டு, அந்த மாதிரி மாடல் தான் நினைக்கிறேன். முருகருங்க, முருகர் அணைச்ச மாதிரி பிடிச்சிருக்காரு பார்த்தீங்களா, அந்த மாடலு. பக்கத்தில் சிங்கம் இருக்குது. வேட்டிக்கு துண்டுக்கெலாம் சூப்பராக இருக்குது, ஸ்கின்னுக்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க கலரிங். இந்த விநாயகர் பாருங்கள் பக்கத்தில் யானைங்க, யானை மேலே தான் அமர்ந்துருக்காரு. ஓ இது ஸ்டார்டிங் பார்த்தோம்லங்க, அதே மாடல் விநாயகர் தாங்க. இந்த பக்கம் ஒரு சிங்கம் இருக்கும்லங்க, அதுதான் இது. கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணர் மாடலுங்க இது. இந்த விநாயகர் பாருங்கள் ஒரு சிம்மாசனத்துக்கு மேலே தான் அமர்ந்திருக்காரு. தலைப்பழம் செம்மையாக இருக்குது, நல்லா ஷைனிங்காக கலர் கொடுத்துருக்காங்க. ஸ்கின்னுக்கும் பாருங்கள் செம்மையாக கொடுத்துருக்காங்க, கிரே கலர். ஓவரால் நிறைய விநாயகர்கள் பார்த்திங்கன்னா கிரே கலர் கொடுத்துருக்காங்க, நல்லா ஒரு பஞ்சாக இருக்குங்க. வேட்டிக்கு பாருங்கள் ரோஸு, துண்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது, க்ரீன் கலர். ஸோ இந்த மாடல் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா எலி இருக்குது. அதே சேம் மாடல் தான், கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஓகே, இந்த மாடல் நம்ம பார்த்தோங்க, முருகர் அணைச்ச மாதிரி பிடிச்சிருக்காரு பார்த்தீங்களா, அந்த மாடல் இது. கலர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இதுக்கும், ஸ்கின்னுக்கு, வேட்டிக்கு, எல்லாத்துக்கும். வாவ் செமங்க. இந்த மாடல் நம்ம பின்னாடி பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டு ரோலில், ஓகேங்களா, ட்ராகன் இருக்கிற மாதிரி. அதே மாடல் தான், கலர் மட்டும் பாருங்கள் ஓவராலாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ட்ராகன், சிங்கத்துக்கு, விநாயகர் ஸ்கின்னுக்கு வேறு லெவலுங்க, செம்மையாக இருக்குது. ஸ்கின் டோனே வேறு லெவல் இருக்குது. சேம் அதே முருகர் மாடல் தாங்க இது, கலர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே. இந்த மாடல் பாருங்கள், இது நம்ம பார்த்தோம், ஒரு சிம்மாசனத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி. கலர் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்கின்னுக்கு டோன்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இந்த விநாயகர் பாருங்கள் பங்கமாக இருக்குங்க, அடா அடா அடா. அதாவது பக்கத்தில் பாருங்கள் நந்தி, அவர் ஒரு மாதிரி அணைச்ச மாதிரி தலைக்கு மேலே கை வச்சு பிடிச்சிருக்காரு. பெரிய விநாயகருங்க இது பாருங்கள். தலைப்பாலாம் செம்மையாக இருக்குது, பெரிய தலைப்பா. ஸ்கின் டோன் வேறு லெவலில் இருக்குது. வேட்டிக்கு, நந்திக்கெல்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுனால ஒரு ஷைனிங்காக இருக்கார் விநாயகர், பார்க்கறதுக்கு வேறு லெவல். வாவ் பாருங்களேன், அட்டகாசமாக இருக்குங்க இந்த விநாயகர். ஓவரால் பார்த்துலே பிடிச்சது இந்த விநாயகர் தாங்க. பாருங்கள் பக்கத்தில் கருடனுங்க, வேறு லெவல். கால் மேலே கால் போட்டுருக்காரு விநாயகர். கருடன் பாருங்கள், பாம்பை ஒரு அப்படியே காலில் பிடிச்சிட்டு இருக்குது, அது மாதிரி. கையில் பாருங்கள் சக்கரம் வச்சுட்டு இருக்காரு, 4 கையோடு இருக்கார் இந்த விநாயகர். ஸ்கின் டோன்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாகவே பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பார்த்தோன்னே செம்ம அட்ராக்டாக இருக்குது விநாயகர், வேறு லெவலில் இருக்குங்க விநாயகர். பாருங்கள் இந்த விநாயகர் பாருங்கள் ஒரு அம்மந்த மாதிரி தாங்க இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா யானை மேலே அம்மந்து இருக்காரு. இன்னொரு பக்கம் கால் பாருங்கள், எருமை தலையா இல்லை மாடு தலையான்னு தெரியலங்க, கால் வச்சுட்டு இருக்காரு. செம்மையாக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது இந்த விநாயகர். ரோஸ் கலரு வேட்டி, க்ரீன் கலர் பாருங்கள் துண்டு, ஸ்கின்னுக்கு கிரே கலரு. இந்த விநாயகர் ஒரு நார்மலாக அம்மந்த மாதிரி தாங்க இருக்கார். இதுவும் சூப்பராக இருக்குது, வேட்டிக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாமே நல்ல ஒரு டீட்டெயிலிங்காக இருக்குங்க. கண்ணெல்லாம் பாருங்கள் சன் கலர் கொடுத்துருக்காங்க காதுக்கு. வாவ் சூப்பருங்க. ஒரு அம்மந்த இதில் தாங்க இருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா வாத்து மேலே அம்மந்து இருக்காருங்க இந்த விநாயகர். பாருங்கள் வாவ், இந்த விநாயகர் பாருங்கள் வாத்து மேலே அம்மந்து இருக்காருங்க. பாருங்கள் அந்த இறகுலாம் பாருங்கள் செம்மையாக கொடுத்துருக்காங்க கலரு. வாத்துக்கும் செம்மையாக கொடுத்துருக்காங்க. பேக்ட்ராப் பாருங்கள் ஒரு பூ டிசைனு.
கையில் பாருங்கள் ஒரு ஏதோ ஒரு ஆயுதம் ஒன்று வச்சுருக்காரு பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குங்க. இன்னொரு கையில் பாருங்கள் ஒரு ரோஜா மொட்டு வச்சுருக்காரு, ரோஜா பூ. சூப்பர். வேட்டிக்கெலாம் நல்லா ஷைனிங்காக இருக்குது, க்ரீன் கலரு. தலைப்பாக்கெலாம் செம்மையாக இருக்குது. ஸோ இங்கேயும் விநாயகர் வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ஒரு ஒரு மாடல் நம்ம ஸ்டார்டிங்கே வெளியே பார்த்துருப்போம். பாருங்கள், மயில், சிங்கம், இங்கே மயில் இருக்கிற மாதிரி கிருஷ்ணர் மாடல் இது. இது பாருங்கள் பானை. இந்த மாடல்லாம் நம்ம வெளியே பார்த்துருப்போம், ஒரு ஒரு வாகனத்து மேலே இருக்கிற மாதிரி. இதெல்லாம் இது மயில் பாருங்கள், செம்மையாக இருக்குது. எல்லா விநாயகரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காக நல்லா செம்மையாக இருக்குங்க. இந்த மாடல் எல்லாமே வெளியே பார்த்துருப்போம் நம்ம. வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க கலரிங்லாம். இந்த இடத்துல ஒரு 2 விநாயகர் வச்சுருக்காங்க பாருங்கள். வாவ், செம்மையாக இருக்குது இந்த விநாயகர். யானை தலை மேலே தாங்க அமர்ந்திருக்காரு. இன்னொரு பக்கம் பாருங்கள் சிவலிங்கம், அதுக்கு பார்த்தீங்களா பட்டை வச்சுருக்காங்க, நெற்றிக்கண். வேறு லெவல். 4 கையோடு இருக்கார் இந்த விநாயகர். ஒரு கையில் பாருங்கள் சக்கரம் வச்சுட்டு இருக்காரு, இன்னொரு கையில் பாருங்கள் மொட்டு. செம்மையாக இருக்குங்க. கலர்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க. யானைக்கு அந்த தோல்லாம் பாருங்களேன், சுருக்கமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்கின்னுக்கெலாம் செம்மையாக இருக்குது, செம்ம ஷைனிங்காக இருக்குது வேட்டிக்கெலாம். இந்த விநாயகர் வந்து ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காரு. பேக் ட்ராப்பே செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே காளமாடு இருக்குது, இங்கே பாருங்கள் யானை சென்ட்ரா தலை. பேக் ட்ராப்பே பூ டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் சிங்கங்க. கலர்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. விநாயகருக்கு கிரே கலர் கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அட்டா வேறு லெவலுங்க இந்த விநாயகர் மாடல் பாருங்களேன். ஸோ நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், ஆனால் இங்கே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கலரிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த காளை மாடெலாம் பாருங்கள், செம்ம ஆக்ரோஷமாக இருக்குது. காளை மாட்டுக்கு மேலே தாங்க அமர்ந்துருக்க மாதிரி இருக்கார் விநாயகர். வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க கலரிங்கு. ஃப்ரெண்ட்ஸ், அட்டா வேறு லெவலுங்க இந்த விநாயகர் மாடல். உன்னுடைய கெட்டப்பில் இருப்பாருங்க அந்த மாதிரி மாடல். 4 கையோட இந்த கட்டு மஸ்தாக இருக்கார் பார்த்தீங்களா. உத்திராட்ச கொட்டைலாம் செம்மையாக கலர் கொடுத்துருக்காங்க. விநாயகர் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இந்த நிலாக்கு, அதுக்கப்புறம் இந்த உத்திராட்ச கையில் உத்திராட்ச கொட்டை, கழுத்தில் இருக்கிற உத்திராட்ச கொட்டைலாம் செம்மையாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க விநாயகர், சான்ஸே இல்லை. வேட்டிக்கெலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விநாயகர் மாடல் நம்ம முதலே பார்த்துருப்போம். ஸோ கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இருக்கிற மாடல் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்து இது மட்டும் சொல்கிறேங்க. ஓகேங்களா. கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா வாவ் செமங்க. பாருங்கள், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க மாடலே. விநாயகர் பாருங்கள் அமர்ந்து இருக்காருங்களா. இன்னொரு பக்கம் பேக்ட்ராப்பில் பாருங்கள் அந்த சிவனுடைய அந்த ஒரு லிங்கத்துடைய செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி பாருங்கள் சிவலிங்கத்துக்கு 5 தலை நாகங்க. வேறு லெவலில் இருக்குது. நாகத்துக்கெலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க கலரு, அல்டிமேட்டாக இருக்குங்க கலரு பாருங்கள். இன்னொரு பக்கம் நந்திங்க. வேட்டிக்கெலாம் சூப்பராக இருக்குது, ஸ்கின்னுக்கெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. கண் டீட்டெயிலிங்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. நாகத்துக்கெலாம் செம்மையாக இருக்குங்க. 4 கையோடு இருக்கார் இந்த விநாயகர். சேம் அதே மாடல் தாங்க பார்க்குறதுக்கு, ஆனால் பின்னாடி அந்த நாகம் இல்லை. இதில் ஒரு பக்கம் பாருங்கள் சிங்கம் இருக்குது இதில். ஓகேங்களா. நாகம் மட்டும் இல்லை, அதே மாடல் தான், நாகம் மட்டும் இதில் இல்லை. கலர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு, ஸ்கின்னுக்கு, துண்டுக்கு. செமங்க. பாருங்கள் ரியல்டிக்காக இருக்குங்க சிங்கம் கலர் கொடுத்ததுலாம். ஆக்ரோஷமாக இருக்குது சிங்கம், ரியல்டிக்காக கொடுத்துருக்காங்க அந்த முடிக்கு எல்லாத்துக்கும். சிங்கம் மேலே தான் அமர்ந்திருக்கார் விநாயகர், கால் மேலே காலை போட்டுக்கிட்டு. ஸ்கின்னுக்கெலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க, சிங்கத்துக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. 4 கையோடு இருக்கார், ஒரு கையில் சூளம் வச்சுட்டு இருக்காரு. வேறு லெவலில் இருக்குது. கண் டீட்டெயிலிங்லாம் சூப்பராக இருக்குது. தும்பிக்கையில் பாருங்கள் கலசம் செம்மையாக இருக்குது. இந்த மாடல் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், ஆனால் இதில் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் விநாயகருங்க. இது முருகர் அமர வச்சுருக்கார் பார்த்தீங்களா. பக்கத்தில் குழந்தை வடிவத்தில் இருக்கார். குழந்தை வேலாயுத பாணி முருகர் ஒரு அணைச்ச மாதிரி அப்படியே பிடிச்சிட்டு இருக்கார். சிம்மாசனத்துக்கு மேலே தான் அமர்ந்திருக்காரு. ஸ்கின்னுக்கெலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க, கிரே கலர். மயில் பாருங்கள் வேறு லெவல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விநாயகர் பாருங்கள் அயோத்திங்க. அந்த அயோத்தியோடைய அந்த கோயிலுடைய செட்டப்புங்க. பின்னாடி ராமர் பாருங்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருக்காரு. ஒரு சன்னு சூரியனுடைய அந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் தலைக்கு பின்னாடி. கோவில் ஒரு அம்மந்த நிலையில் தாங்க இருக்கார் சிம்மாசனத்துக்கு மேலே 4 கையோட. ஸ்கின்னுக்கெலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க. காதுக்கு பாருங்கள் சன் கலரு. இந்த விநாயகர் ஒரு சிம்மாசனத்துக்கு மேலே தான் அமர்ந்திருக்க மாதிரி இருக்கார். ஸ்டைலாக அமர்ந்திருக்காருங்க. இங்கே பாருங்கள் யானைக்கு செம்மையாக கொடுத்துருக்காங்க கலரு. இன்னொரு பக்கம் சிங்கம், கிரே கலர் கொடுத்துருக்காங்க விநாயகருக்கு. வேட்டிக்கெலாம் பாருங்கள் க்ரீன் கலர். செம்மங்க. இந்த விநாயகரும் சூப்பராக இருக்குது பாருங்கள். வாத்து அணைச்ச மாதிரி பிடிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சிவன் அப்பா.
சிவன் அப்பா பார்த்தீங்கன்னா அந்த பாதி உருவம் இருக்குங்க, செம்மையாக இருக்குது. அவருடைய அந்த ஜடா முடியிலேருந்து அந்த கங்கா வருவாங்க, கங்கா இருப்பாங்க பார்த்தீங்களா, கங்கை அவங்க தாங்க அது. அப்படியே அந்த முடியிலேருந்து உருவம் வருது, செம்மையாக இருக்குது. முடிக்கெலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க. சிவன் அப்பாக்கெலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. விநாயகருக்கும் சூப்பராக இருக்குங்க. விநாயகர் செம. இந்த விநாயகர் நம்ம ஸ்டார்டிங் பார்த்துருப்போமுங்க. 2 பக்கம் வந்து சிங்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. கலர் மட்டும் இதில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், காளை மாடுங்க, செம்மையாக இருக்குது. 2 பக்கம் காளை மாடு இருக்குது. பேக்ட்ராப் பாருங்கள், பூ டிசைன் கொடுத்துருக்காங்க. வேட்டிக்கெலாம் செம்மையாக இருக்குது, க்ரீன் கலரு. ஸ்கின்னுக்கு சூப்பராக இருக்குது. கையில் பாருங்கள், முருகர் மாதிரி முருகருடைய வேல் வச்சுருக்காருங்க விநாயகர். 4 கையோடு இருக்கார். இதில் நல்லா ஷைனிங்காக இருக்குங்க. இந்த பக்கம் இருக்க விநாயகர், யானை இருக்குது இங்கே. வாவ் சூப்பருங்க. பேக்ட்ராப்பே செம்மையாக இருக்குங்க. நரசிம்மர் பாருங்கள், இங்கே நரசிம்மர், இந்த பக்கம் மயில், சூப்பராக இருக்குது. கலர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. வேட்டிக்கெலாம் பாருங்கள், கத்திரிப்பு கலரு. ஸ்கின்னுக்கெலாம் செம்மையாக இருக்குது. இந்த பூ டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது சூப்பராக இருக்குது. காதாண்டெல்லாம் பாருங்கள், சன் கலரு, கண் டீட்டெயிலிங்கு. இந்த விநாயகர் பாருங்கள், யானை மேலே அமர்ந்துருக்காருங்க. யானைக்கெலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க. தும்பி கையில் இருக்கிற கலர்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகரும். பாருங்கள், அன்னப்பறவை சூப்பர். கலர்லாம் சூப்பராக இருக்குது. வேட்டிக்கு துண்டுக்கு பாருங்கள், கிரீடத்தில் பாருங்கள் மயில், அந்த ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க. டெம்ப்ளேட் செம்மையாக இருக்குது. டிசைன்லாம் சூப்பராக இருக்குங்க. இந்த விநாயகர் இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாடல் தான். கலர் மட்டும் இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. கிரே கலர், வேட்டிக்கு துண்டுக்கு எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதாவது நாகம் மேலே தாங்க அமர்ந்திருக்காரு. நாகத்துடைய வால் பாருங்கள், அப்படியே பேக்கில் சுற்றிட்டு வந்து ஒரு கையில் பிடிச்சிட்டு இருக்கார் விநாயகர். வேட்டிக்கெல்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க, ப்ளூ கலரில். ஸ்கின்னுக்கெலாம் சூப்பராக இருக்குது. கண் டீட்டெயிலிங் பாருங்கள், நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்குங்க. எல்லா விநாயகருமே பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த விநாயகர் பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குங்க. அதாவது எருமை தான் நினைக்கிறேங்க. எருமை பாருங்கள், மனித ரூபத்தில் இருக்குது. தலைக்கு மட்டும் பாருங்கள் ஒரு கலர் கொடுத்துருக்காங்க, உடம்புக்கு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. அந்த உடுக்கை வந்து பிடிச்சிட்டு இருக்குங்க எருமை பாருங்கள். அதுக்கு மேலே தான் விநாயகர் அமர்ந்திருக்காரு. இந்த ஒரு விநாயகர் பார்த்தீங்கன்னா சிவனுடைய கெட்டப்பில் இருக்காருங்க. அது மாதிரி வேறு லெவல் இருக்குது. கையில் பாருங்கள் கோடாலி, இன்னொரு கையில் சூளம் வச்சுருக்காரு, இன்னொரு கையில் சங்கு வச்சுருக்காரு. இந்த முடிக்கெலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. நாகத்துக்கு பாருங்கள், இங்கே கண் டீட்டெயிலிங்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. புலித்தோல், எல்லோ கலர் பாருங்கள் அந்த வேட்டிக்கு. இந்த விநாயகர் வந்து ஒரு போட் விநாயகருங்க. விநாயகருடைய நண்பர் பாருங்கள், ஒரு மனித ரூபத்தில் கையில் வந்து அந்த அந்த போட்டோடைய அந்த இது இருக்குன்னு பார்த்தீங்களா, துடுப்பு, அதை வச்சுட்டு இருக்காரு. செம்மையாக இருக்குது. கிரீடம் செம்மையாக இருக்குது. தலைப்பழம் பாருங்க வச்சுட்டு இருக்காரு. இந்த விநாயகர் ஒரு கிரே கலரில் இருக்கார், போட்டில் அமர்ந்துருக்காரு. மயிலை அணைச்ச மாதிரி பிடிச்சிட்டு இருக்காரு. ஒரு கையில் ரோசா மொட்டு. செம கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த விநாயகர், கிரே கலரில். கண் டீட்டெயிலிங்லாம் செம்மையாக இருக்குது. இந்த விநாயகர் பாருங்கள், வாவ் செமங்க. பேக்ட்ராப்பில் பாருங்கள், சிவன் அப்பா. சைடில் பாருங்கள் 2 நாகங்க, ஒரு மனித ரூபத்தில். தலை மட்டும் பாருங்கள் நாகம் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் காளை மாடு இருக்குது, இந்த பக்கம் சிங்கம், இங்கே ஒரு நாகம். செம்மையாக இருக்குது. கலர் சூப்பராக கொடுத்துருக்காங்க விநாயகருக்கு. வேட்டிக்கு பாருங்கள், ஸ்கின்னுக்கு பாருங்கள், துண்டுக்கு, கண் டீட்டெயிலிங்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த விநாயகர் பாருங்கள், அன்னப்பறவை ஒரு பக்கம் அமர்ந்துருக்கு, இன்னொரு பக்கம் புலிங்க. இதில் கையில் தண்டாயுதம் வச்சுருக்காரு விநாயகர். செம்மையாக இருக்குது. 4 கையோட. பேக்ட்ராப் பாருங்கள், சிவனுடைய அந்த ஒரு பேக்ட்ராப் கொடுத்துருக்காங்க. சிவன் அப்பா இங்கே இருக்கார். இந்த பக்கம் சூலம், பூ டிசைன் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. கலர் அல்டிமேட்டாக இருக்குங்க. கலரு வேறு லெவல். 4 கையோட. சேம் இதே மாடல் தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாடல் தான். கலர் மட்டும் இதில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, வேறு கலர். வேட்டிக்கு துண்டுக்கலாம். இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாடல் தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாடல் தான். சிவனப்பா பேக்ட்ராப்பில் இருக்கிற மாதிரி. கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாடல் இப்போ பார்த்தோம், போட்டு மேலே அமர்ந்து இருக்கிறதுக்கு. இது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் பாருங்கள், ஒரு காளை மாடு மேலே தாங்க அமர்ந்துருக்காரு. ஒரு கையில் பாருங்கள் தும்பிக்கை பிடிச்சிட்டு இருக்காரு. யானையுடைய தலை மேலே காலை வச்சுக்கிட்டு கிரே கலரில் இருக்கார் இந்த விநாயகர். கலர் டோன் சூப்பராக இருக்குது. வேட்டிக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே ஒரு கலர், கீழே ஒரு கலர். அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிட்டிங்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், விநாயகர்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மாடலில் வச்சுருக்காங்க. கலரிங்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு கால் பண்ணிக்கிறங்க. லைவ் லொக்கேஷன் பின் பண்ணியிருக்கு. இப்போ புக்கிங்லாம் போயிட்டுருக்குங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.